Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஆண்டு முறையாக காவேரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்துள்ளார்கள். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது மிக குறைந்த அளவே இந்த ஆண்டு விவசாயிகள் குறுவை சாகுபடியை செய்து வருகிறார்கள். இதனால் தமிழ்நாட்டில் நெல் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதால் அரிசியுடைய விலையும் நாளுக்கு நாள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து நம்மிடையே பேச இருக்கிறார் வயலூர் பகுதியை சேர்ந்தக்கூடிய நெல் அரவை நிறுவனத்துடைய தலைவர். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். தமிழ்நாட்டில் நெல் தட்டுப்பாடு அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் நெல் தட்டுப்பாடு போன ஆண்டை விட இந்த ஆண்டு ரொம்ப குறைவாக இருக்குங்க. காரணம் மழைப்பொழிவு குறைவு, அணைகளில் நீர்மட்டம் குறைவாக இருக்குது. அது ஒரு முக்கிய காரணம். அண்டை மாநிலத்திலிருந்து ஆந்திரா, கர்நாடகான்னு சொல்லக்கூடிய மாநிலங்களிலிருந்து நெல் வரத்துக்கு குறைவாக இருக்குது. ரெண்டாவது, இந்த சன்ன ரகம் அதிகமாக நம்ம மக்கள் பயன்படுத்துகிறாங்க. சன்ன ரகம் அச்சயா புண்ணி, ஹச்எம்டி, ஆர்என்ஆர், அம்மன் சோனா, தன்வீர், மகேந்திரா, இந்த மாதிரி சன்ன ரகம் அதிகமாக இன்றைக்கி மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 60-70% இந்த ரகம் அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. இதுக்கு முன்னாடி பிபிடின்னு சொல்லக்கூடிய மணச்சனூர் பொன்னி, ஆந்திரா பொன்னின்னு சொல்லுவாங்க. அந்த ரகம் அதிகமாக விவசாயிகள் பயிரிட்டாங்க. அந்த ரகத்தை அதிகமாக மக்கள் வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதை விட சன்னமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த ரகம் வந்ததுங்க. இந்த பிபிடிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெள்ளை பொன்னி, அதான் பழைய பொன்னி, வெள்ளை பொன்னி அரிசின்னு சொல்லுவாங்க, அதுதான் பொன்னி அரிசிங்க. அந்த பொன்னியை விட சன்னமாக இருக்குன்னு தான் இந்த பிபிடிங்கிற ரகம் வந்தது. அது நல்லா, அதை விட நல்ல மகசூல் கிடைக்குது, நல்ல சன்னமாக இருக்குதுன்னு மக்கள் விரும்பி மார்க்கெட்டில் சந்தையில் நல்லா விரும்பி வாங்க ஆரம்பித்தாங்க. எங்களை மாதிரி உரிமையாளர்கள் அரிசி ஆலையிலையும் அதை அதிகமாக விரும்பி மார்க்கெட்டில் சேல் ஆகுதுங்கிறனால அது உற்பத்தி பண்ண ஆரம்பித்தோம். மக்களும் விவசாயிகளும் அதை பயிரிட்டாங்க. அதை விட சன்னமாக இருக்குன்னு ஒரு 6 ஆண்டு காலமாக இந்த சன்ன ரகம் அச்சையா இந்த மாதிரி ரகங்கள் அதிகமாக மக்களுக்கு தேவைப்பட ஆரம்பிச்சிச்சு. விவசாயிகளும் சந்தையில் நல்ல விலை கிடைக்கிது அப்படிங்கிறனால பயிரிட ஆரம்பித்தாங்க. இப்போ கடந்த ஆண்டு இந்த ஆண்டு ஒப்பிடும்போது உங்களுக்கு நெல் கொள்முதல் நீங்கள் செய்யும் போது எத்தனை மூட்டைகள் செய்வீங்க, எத்தனை டன்னு செய்வீங்க? இந்த ஆண்டு எத்தனை டன் இது வரைக்கும் உங்களுக்கு நெல் கொள்முதல் செஞ்சுருக்கீங்க? வியாபாரம் செய்யும் போது அதுக்கான லாபம் கிடைக்குதா? இல்லை சார், போன ஆண்டை விட அதுக்கு முந்தின ஆண்டு சரி, அதுக்கு முந்தின ஆண்டுக்கு ஆண்டு தொழில் ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. நெல் பற்றாக்குறை, நெல் தட்டுப்பாடு, நெல்லினுடைய விலை ஏற்றம் போன ஆண்டை விட இந்த ஆண்டு ரெக்கார்ட் பிரேக்கு. அதுக்கு முந்தின அந்த ஆண்டை விட அதுக்கு அடுத்த ஆண்டு ரெக்கார்டு பிரேக். ஒவ்வொரு வருடமும் ஒரு புது பிரேக்கில் தான் போய் வேலை நிற்கதோ ஒழிஞ்சு ஒரு மீடியமான ரேட்டில் மெயின்டைன் ஆகிறது கிடையாது. சம்பா சாகுபடி அறுவடை ஆகும்போது நெல் இந்த விலைக்கு இருக்கும், 6 மாதம் கழித்து இந்த விலைக்கு விற்கும். வருட இறுதியில் அடுத்த சம்பா நெல் புது நெல் வர்றதுக்கு முன்னாடி பழைய நெல்லோட விலை இதுதான் இருக்கும் அப்படின்னு ஆண்டாண்டு இதுதான் விலைன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த ஆண்டுக்குள்ளே தான் விற்கும் நம்மளால் ஒரு கணிச்சு பண்ண முடியலைங்க. அதை விட எதிர்பார்க்க முடியாத அளவில் போய் மார்க்கெட் ரேட்டு நிற்கிது. இதே இப்போ இன்றைக்கி மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய ரகம் சன்ன ரகம் ஆர்என்ஆர்லாம் இன்றைக்கி கிலோ 37 ரூபா 38 ரூபா நெல் இன்றைய மதிப்புக்கு. இது அம்மன் பொன்னி, அம்மன் சோனான்னு சொல்லுவாங்க. அது தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக பயிரிடுறாங்க. அது பார்த்திங்கன்னா அறுவடை நேரத்தில் 63 கிலோ நெல் 1650 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த நெல் 1650 1750 ரூபாய்க்கு விவசாயிகள்கிட்ட கொள்முதல் செய்யப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி மதிப்பு 2300 62 கிலோ விவசாயிகள்ட்டையும் வியாபாரிகள்ட்டையும் ஸ்டாக் வச்சுருக்க ஸ்டாக் பார்ட்டிட்டையும். அதுக்கு மேலே எங்களுக்கு இங்கே சேர்கிறதுக்கு லாரி வாடகை, ஏற்றுக்கூலி, இறக்குக்கூலி, கவர்மெண்ட்டு கட்டுற செஸ்ஸு, இங்கே அதுக்கு இடையில் வர இடைத்தரகர் புரோக்கர் செலவு, அது போக இங்கே நாங்கள் உற்பத்தி பண்ணும்போது மின்சார செலவு, ஆள் செலவு, பேக்கிங் செலவு, இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் கேஸ் தட்டுப்பாடு இந்த வாரனால போரின் காரணமாக அதனுடைய விலை ஏற்றத்தினாலையும் லாரி வாடகை அதிகமாகிடுச்சுங்க. அதனால் இந்த அரிசி பேக்கிங் பண்ணக்கூடிய அந்த பாலி பேக், அந்த பேக்கினுடைய விலை 10 ரூபா ஒரு பேக்குக்கு ஏறிடுச்சுங்க. 17 ரூபாய்க்கு விற்ற பை இன்றைக்கி 27 ரூபா, 10 ரூபா 50 காசுக்கு விற்ற பை இன்றைக்கி 19 ரூபாய்க்கு விற்கிது. இப்படி விற்கும்போது என்ன ஆகுதுங்கன்னா அதையும் அந்த அரிசி மேலே தான் நாங்கள் வச்சு விற்க வேண்டிய சூழ்நிலை. அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அண்டை மாநில கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் நெல் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருக்கக்கூடிய அந்த நெல் ஆலைகள் முழுவதுமாக அந்த அரிசி தயாரிக்கக்கூடியவர்கள், வியாபாரிகள் அனைவரும் மிகுந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆகையால் ஏற்கனவே ஒரு கிலோ அரிசியோட விலை 8 ரூபாய் உயர்ந்தது. அது தொடர்ந்து இப்போ குறுவை சாகுபடியும் விவசாயிகள் செய்யவில்லை. அதேபோல் சம்பா சாகுபடிக்கும் நீர்வரத்து வருமா வராதா என்று ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கின்றன. ஆக இந்த நிலையில் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து அரிசியுடைய விலை நாளுக்கு நாள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து ஒரு மாதத்தில் மீண்டும் ஒரு கிலோ 8 ரூபாய் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் அஸ்வின்குமாருடன் செய்தியாளர் தீப். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.